வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் ஜோ பைடன். ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறங்க வாய்ப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நாளை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழகத்தில் ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் நடைமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. தொடர்பில் இருந்த 246 பேரில் 63 பேருக்கு தீவிர பாதிப்பு இருப்பதாக தகவல். தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தமிழகத்தில் வருகிற 27ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டிஎன்பிஎல் தொடரின் 20வது லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி. 51 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகியுள்ளார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரம்புக்கு எதிரான நேருக்கு நேர் விவாதத்தின் போது பைடன் திணறிய நிலையில் சொந்த கட்சியினரிடையே அதிருப்தி நிலவியது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பைடன் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதையடுத்து அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் நாளை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். மேலும் ஜம்மு காஷ்மீருக்கான பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. ஜூலை 24ஆம் தேதி நடப்பு ஆண்டு பட்ஜெட் மீதான விவாதங்களும், ஜூலை 25ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கான பட்ஜெட் மீதான விவாதங்களும் நடைபெறும். கூட்டத்தொடரில் 6 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பிரச்சினைகளை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தொடரை அமைதியாக நடத்துவது குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. நீட் குளறுபடி உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் பேசவும் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு செய்தியாளர்களிடம் கூட்டாக விளக்கம் அளித்தனர். நீட் தேர்வு பற்றி பாராளுமன்றத்திலே உடனடியாக அந்த பிரச்சனை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். மதுரை எய்ம்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். காம்பவுண்ட் வால் கட்டணத்தோடு இருக்குது. இன்னும் திட்டம் துவங்கப்படலை, திட்டம் நிறைவேற்றப்படலைங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதை பற்றி பேசி ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் வாய்ப்பை எதிர்க்கட்சிகளுக்கு தந்தால்தான் எங்கள் கருத்துக்களையும் சொல்ல முடியும். அதே போல் அமைச்சர்களும் அதற்கு பதில் விளக்கம் தர முடியும். அந்த பிரிவுகள், அந்த விதிகள் நடைமுறையில் இருப்பதே இல்லை. எனவே அது நிச்சயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் திறந்த மனதுடன் விவாதிக்க அரசு தயாராக இருக்கிறது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எந்த உறுப்பினரும் பேசும்போது அதில் தலையிடவோ குறுக்கிடவோ கூடாது என்று ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார். பிரதமர் பேசும்பொழுது உறுப்பினர்களும் நாட்டு மக்களும் அதை கேட்க வேண்டுமென கூறியதாகவும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் நடைமுறை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை தொடங்கி வைக்கிறார். ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. கட்டிட பணிகள் முடிந்ததும் முடிவுச் சான்று பெறுவதில் இருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள திமுக சார்பாக அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அமைப்பு ரீதியான சீரமைப்புகள் தெரிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
மக்கள் மத்தியில் அம்மா உணவகத்திற்கு வரவேற்பு இருந்த காரணத்தால் வேறு வழியில்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சென்று ஆய்வு செய்து நாடகம் நடத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்காரு. நிதி இப்போ தான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கல, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திரு வெங்கடத்தை ஏன் கொன்றார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா, ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். ஆமா, எதுக்கு திருவேங்கடத்தை கொன்னாங்க? 5 நாளா உங்க கஸ்டடியில் இருக்கவங்ககிட்ட ஆயுதங்கன்னு வந்தது. சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் சவுகார்பேட்டை நகைக்கடை உரிமையாளரிடம் இருந்து பணம் கைமாறி இருப்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவர நகைக்கடை உரிமையாளரிடம் அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு மருத்துவமனையின் 6வது தளத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வருகிற 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் வெப்பநீரால் மீன்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் ஜாய் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த தகவலை வெளியிட்டார். கடந்த சில தினங்களாக கடலில் ஏற்படும் வெப்பத்திற்கு கூடங்குளம் அணுமின் நிலையம்தான் காரணம் என தகவல்கள் பரவி வருவது வேதனையளிப்பதாகவும் கூறினார். கடலுக்குள் கட்டப்படும் புதிய கட்டுமானங்களால் கடல் அரிப்புகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த ஜாய் வர்கீஸ், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக எந்த கட்டுமானங்களும் நடைபெறவில்லை எனவும் குறிப்பிட்டார். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு 65 நாட்களாக சம்பளம் வழங்கப்படாததால் கீரைகளை பறித்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாஞ்சோலை மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் நீதிமன்றத்தில் வனத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நிலை அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மின்சாரம், குடிநீர், தொலைத்தொடர்பு என எதுவும் இல்லாமல் 8 நாட்களாக கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு சிகிச்சை பெற்று வந்த 14 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனுடன் 246 பேர் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ள நிலையில் அதில் 63 பேருக்கு பாதிப்பு தீவிரமாக இருப்பதாக கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இதனிடையே நிபா வைரஸ் குறித்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் அவசியம் என்றும் நோயாளிகளை உடனடியாக கண்டறிந்து பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் நன்றாக வந்து கொண்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கேரளாவில் திருமண நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுவிட்டு விமானம் மூலம் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை வந்தார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் கூலி திரைப்படம் நன்றாக வந்து கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் வேட்டையன் படத்தின் பணிகள் நன்றாக போய்கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். கூலி படத்தோட ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்தியன் 2 பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, எப்படி சார்? நல்லா இருக்கு. நல்லா. வேட்டையனோட படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? அது ரிலீஸ் இன்னும் கிடையாது, இன்னும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. டப்பிங்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒருவரி செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலையில் ட்ரோன் கேமரா மூலம் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளச்சாராயத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சிறந்த மருத்துவர்கள் சிறப்பு வகுப்பு எடுக்க உள்ளதாக கூறி 300 பேரிடம் சுமார் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மருத்துவ மாணவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் பழங்கால சிலையை விற்பனைக்கு வைத்திருந்த ஒரு பெண் உட்பட 4 போலீசார் கைது செய்தனர்.
சிலைகள் திருடப்பட்ட கோயில் குறித்தும் இந்த கடத்தல் சம்பவத்தின் பின்னணி குறித்தும் கைதான பெண்ணின் கணவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையில் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு பள்ளி மாணவர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் குஜராத்தை சேர்ந்த IAS அதிகாரியின் மனைவி மீது குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டதாக போலீசில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்ததால் அதிர்ச்சியடைந்த இளைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் உடனிருந்த நண்பர் படுகாயமடைந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கடலில் குளித்த 2 IT ஊழியர்கள் ராட்சத அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை கூடுவாஞ்சேரியில் செயல்பட்டு வரும் ஒரு IT நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் சுற்றுலா சென்றிருந்த போது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் முயல் மற்றும் அரிய வகை பறவைகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 250 கிராம் வெடிமருந்து மற்றும் 200 கிராம் வெடிமருந்து நிரப்பிய தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை பழவேற்காடு கடலில் அத்துமீறி மீன்பிடித்த பூம்புகார் மீனவர்கள் 41 பேரை சிறைப்பிடித்த விவகாரத்தில் இருதரப்பு மீனவர்களிடையே உடன்பாடு எட்டப்பட்டது. விசைப்படகு திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் மீன்பிடி வலை மீன்வளத்துறை கட்டுப்பாட்டிலும் வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா இதுவரை இல்லாத அளவிற்கு 4வது இடம் பிடித்திருப்பது குறித்து பிரதமர் மோடி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் இந்திய அணி 4 தங்கப் பதக்கமும் 1 வெள்ளிப் பதக்கமும் வென்றது. இந்த சாதனை பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதுடன் கணிதத்தை இன்னும் பிரபலமாக்க உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். TNPL கிரிக்கெட் தொடரின் 20வது லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. நெல்லையில் நடைபெற்ற இப்போட்டியில் எதிர்த்து விளையாடிய சேலம் அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் ஜோ பைடன். ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறங்க வாய்ப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நாளை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழகத்தில் ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் நடைமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. தொடர்பில் இருந்த 246 பேரில் 63 பேருக்கு தீவிர பாதிப்பு இருப்பதாக தகவல். தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தமிழகத்தில் வருகிற 27ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். TNPL தொடரின் 20வது லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி. 51 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.